எல்லா பெரியவர்களுக்கும் ஃபிலிம் எல்லாம் வந்து எல்லாமே லெஜெண்ட்ஸ். அவங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை உள்ள வைக்கணும், மக்கள் பற்றி சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் நான் வந்து கடைசியாக பேசுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். சசிகுமார் சார், இது சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவியூ இருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. போயிருந்தாங்க. ஸோ படம் ஓடிட்டு இருந்துச்சு. படம் போயிட்டு இருக்கும்போது 20 நிமிஷம் கழிச்சு தற்செயலாக அப்படி பார்க்குற ப்ரிவியூ தேட்டரில் சைடில் சின்ன கேப்ல சசி சார் உட்காந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவரோட ரியாக்ஷன் என்ன, முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோட சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழிச்சு கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து முதல் படம் பண்ண அந்த இதோட அப்படியே படம் அவ்வளோ அழகா இருக்கு. அதை விட அழகா சார் ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனையும் பார்க்கறது அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளவு நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது. படத்துல சுவாசிகா ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாக ஒரு டேரக்டருக்கு வந்து பேப்பர்ல இருக்கிறத ஸ்கிரீன்ல வந்து நம்ம நினைச்சதை விட அதிகமா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் வந்துடும். அப்படி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு சுவாசிகா நம்ம வந்து அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நம்ம படத்துல அஜய், நம்ம கருணாஸ் அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எங்க அண்ணன் விஜயா நடிச்சாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் படம் அவ்வளவு அழகா இருக்கும். சார் சொன்னாங்கல்ல முதல்ல இந்த நடிக்க வச்சிருக்காங்கன்னு, இது வரைக்கும் பார்க்காத விஜயாண்டி சார் நம்ம இந்த படத்துல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் கூட வந்து எப்ப போன் பண்ணாலும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தினம் பேசுவோம். நான் அடுத்த படம் சாருக்கு தான் பண்றேன். இன்னொரு 10 நாள் சொல்லிடுவோம். அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அயோத்தியோட ரொம்ப முக்கியமான படமா அது இருக்கும். அதுக்கு சாரோட சப்போர்ட்டுங்கிறது அவ்வளவு அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலா டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமோடைய படம் அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனா அவருக்கு மட்டும்தான் வந்து அந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலா எங்க 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. 2 பேருமே கதிர் சார் ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் கதிர் சார் கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமால ஒர்க் பண்றது வந்து ஒரு பூட் கேம்ப்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷரா இருக்கும். ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 4.5 இயர்ஸ் இருக்கும். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு சார் நான் வந்து தனியா படம் பண்ண போறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி சசிக்கு அப்புறம் நீ தான் எங்கன்னு சொல்லிட்டு போற, அதனால நீயும் படம் பண்ணிடுற, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 years சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபிலிம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன் புதுசா இந்த படத்துல இந்த கண்டென்ட்டை இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்கா இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறன்ற அந்த பேஷன் இருக்குது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்துல நம்மளாவே அவருடைய படங்களை ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தேர் பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பா, அதே மாதிரி அவர் பாலா சக்திகள் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமா நம்ம சொல்லலன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ டன் வெரி வெல். அம்மா, பசங்க,
அந்த கேரக்டர் அவர் விஜயானந்தி சார் அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து டன் their part very well and மியூசிக் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. I really wish the whole team all the very best and இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவர் படத்தோட ஃபேன், ரொம்ப முக்கியமாக அவரோட ஃபேன், அவங்க ஃபேமிலியோட ஃபேன். ஸோ அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண ட்ரிபிள் அந்த படம் ஒர்க் பண்ண ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா குருசாமி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் சசி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த படத்தோட ஹீரோ அவருக்கு நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருமே தெரியும், ட்ரிபிள் என்னோட ஃபர்ஸ்ட் படம் கொலைகார விஜயானி சார் ஒர்க் பண்ணினேன். பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், விஜயகார படத்தில் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக விஜயானி சார் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் சசி சார் ரெண்டு பேரோடையும் விஜயகார படம் ஒர்க் பண்ணது. இந்த நூறுசாமி டைட்டில் வந்து அதனால அவ்வளோ ஸ்பெஷல். ஏக்நாத் சார் தானே சார் அந்த பாட்டு கம்போசிங் அப்போ நான் கூட இருந்தேன். நூறுசாமி அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த டிராஃப்ட்ல நூறுசாமிகள் இருந்தாலும் அந்த லைன் வந்தப்ப அந்த நூறுசாமின்ற வேர்ட் இதுதான் அந்த படமே இதுதான் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து ஐ வாஸ் தேர் அட் தி ஸ்டுடியோ. ஸோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அந்த அதே அந்த நூறுசாமின்ற டைட்டில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமாக இங்கே இந்த இடத்துல இந்த படத்துல அஜய் சசி சார் எல்லாருமே இருக்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட். Thank you very much. And நம்ம எல்லாரையும் சேர்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண பாலாஜி. I think this is like a dream moment for you. உங்களுக்கு எப்படி இருக்கு and how special this film is for you? எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ லெஜண்ட்ஸ் கூட நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இல்லை உங்க எல்லாரோட ஐஸையும் கேட்டு வளர்ந்து படிச்சுனாங்க. அதனால தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஒரு நாள் வந்து சசி கால் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நீங்க கேட்குற அம்மா தான் இப்போ பார்த்து சொன்னாங்க. அந்த டியூன் கேட்டுட்டு சார் ரொம்ப பிடிச்சது. பிடிச்ச உடனே நீங்க தான் ப்ராஜெக்ட் கம்போசர் அப்படின்னாங்க. இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிலிம், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபிலிம் வந்து நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். இதே சார் நீங்களும் நீங்க சசி சார் ரெண்டு பேருமே கைட் பண்ணி இந்த படத்தோட மியூசிக் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரெண்டு பேருமே சும்மா அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Thank you very much. I think நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர் அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அமைச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவ்வளோ பிரசன்ன சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் அப்படியே திமிரா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸ்பல் ரூம்லேயே கூட்டு போய்ட்டு சார் உட்கார வச்சு பிரின்ஸ்பல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார் எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டேன். அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி நான் ஆஃபீஸ் போனேன். அப்புறம் என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அவர் முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினாரு. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல. என்னன்னா கலர் தான் நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலர்னு கேட்டாரு. நான் ஆர்டிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் பண்ணேன். அந்த கலர் டக்குன்னு வரல, வெர்மலின் நியூன்னு நினைக்கிறாரு. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து இவன் யாரும் பையன் வந்தான். சரி என்ன வெளியே வச்சுட்டு நீ போ வெளியே வெயிட் பண்ணாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போன உடனே நான் சொல்லிட்டேன் அந்த க்ரீன் கலர் அது ஒரு மாதிரி வெர்மலின் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்த உடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்தேன். காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து இது ஒன்று பண்ணேன். அப்போ மேலே ஒரு அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரியல, நான் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாரு. பட் அது அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அமைச்சது இருக்குல்ல, அது அசோக் கிட்ட தான் அந்த ஆஃபீஸ் ஐ திங்க்.
இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் யாராவது என்ன பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் வேலை செய்யறப்ப யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்க கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்களை ரிசீவ் பண்றது அப்படின்றது வந்து நான் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு சாமி எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப இமோஷனலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. இந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. இப்படி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க. அந்த பசங்களா நடிச்ச பசங்களா இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சார் சூப்பரா பண்ணாரு. நிறைய விஷயம் இதுல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் கிராஃப்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ சசி சார் அப்படின்னு சொல்றப்ப இப்போ நூறுசாமி சசி சார் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லாமலே அங்க இருந்து ஒரு பெரிய ஜெயம், அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து சார் பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையாக மியூசிக் தெரியுமா தெரியாது, எனக்கு பாடலாம் பாஸ் ஆகிருக்கேன். ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு தெரியும் சாரி இந்த தெரியாம தான் சார் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைட். உண்மையாக சொன்ன ஸ்ரீராமா நீங்கள் நான் வேற கேட்டகரி சார் அது மாதிரி. பட் ஆனால் பாரு ஃபைனலில் எப்படி எப்படின்னு பார்த்து என்னையே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு வந்து இங்கே பண்ண ஒரு தவிர வந்து நடிகை நடிச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருக்கோம் சார் விஷயம் பார்த்துக்காக. அந்த படத்தில் நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். பேட்டைக்காரன் வரைக்கும் அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்கரனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். அளவுக்கு எனக்கு வந்து நீங்கள் நல்ல மெட்டீரியல்ஸாக அந்த டைமில் வாங்கி அதில் 5 பக்கம் எடுத்துட்டு மற்றவங்க இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். அது கான்செப்டில் பார்க்கும்போது உங்கள் படம் நான் போட்டு விட்டேன். நான் பர்சனலாக சொன்னேன், ஒரு ஷூட் சாரி கப்பாடுக்கிறாங்க நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து நூறுசாமி இந்த மேடை இந்த மூமெண்ட் இது எல்லாமே எல்லாரும் தனியாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போ சொல்லாமலை படம் வந்து மதுரையில் நான் பார்க்கணும் தேட்டரில். எனக்கு சினிமா மேல மணிரத்னம் சார் சொல்லுவார்ல ஃபர்ஸ்ட் டப் ஃபைட், அந்த ஃபைட் வந்து சசி சார் தான் படிச்சு வச்சாரு. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சினிமா மேல ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழிச்சு அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்டாக இருந்தது. அந்த மூமெண்ட் கொஞ்ச நேரம் அவர் பாட்டு பேசிட்டு இருந்தார், எனக்கு அதெல்லாம் கேட்கல, நான் பாட்டு கேட்கலாம் உட்காந்துருந்தேன். சார் என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய சின்ன குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்ல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதுல நானும் ஒருத்தேன். ஆனா இந்த சின்ன கதாபாத்திரத்தை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாம என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி இருக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூம்ல, ஷூட் அடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்றாங்க, சசி சாரும் அந்த ஐடியா தான் இருக்காங்க. ஆனா நான் வேற ஒன்று சொல்றேன், இல்ல சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அதை உட்காந்து கவனமா கேட்கிறாரு, கவனமா கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டாரு. நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்றோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்றதை எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவரு வந்து அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் இன்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் ஆக்ஷன் இருக்கலாங்க அப்படின்னு வந்து உட்காந்து என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டா ஒரு டைலாக், உடையதுக்கு 2 காது இருக்கிறப்ப எதுக்கு அடுத்தவங்க அதுக்குள்ள விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அதே டைலாக் அப்படியே சொல்றாரு, உடையதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க அதுக்குள்ள எதுக்கு விடுறீங்க, என்ன சார் ஆக்ஷன், இல்ல உடையதுக்கு 2 காதுன்னு சொல்லிட்டீங்க, உடையதுக்கு 2 காது அப்படின்னு சொன்னோம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன ரொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமா அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே
மலைப்பதான் தருது. ஏன்னா எந்த மூமெண்ட்லயும் சின்ன சின்ன டைலாக் கூட உட்காந்து நுட்பமா கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா கூட நான் நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் வந்தோம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் யாராவது ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி வந்து ஹரிஷ் அப்படி பண்ணிருக்காரு. மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சு வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு காரியத்தில் தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ஒரு 2 மாதமாவது ஒரு ட்ராவல் பண்ணிருக்கீங்க. அப்படின்ற மாதிரி எவ்வளோ நினைக்கிறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணிக்கிறீங்க அப்படின்றது இல்லை சார். ஹெல்ப் உண்மையில் எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஹெல்ப்லாம் கிடையாது. உதாரணமாக நான் சொல்கிறேன். டிஷ்யூ டைமில் நான் என்னுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போனோம். என்னுடைய சிபியூ எடுத்துட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோர் ஷட்டர் ஓப்பன் பண்ணணும். அவருடைய ரெக்கார்டிங் ஷட்டர் ஓப்பன் பண்ணணும். அதனால அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் ப்ராக்டிகல்ஸ் ஆகியிருக்கு, இது கொஞ்சம் தரையா இருக்குங்க. நான் திறந்து அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது வைக்கும்போது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்க, உங்ககிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன். ரைட், சாவி இல்லையா திறங்க. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப் தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப் தான். அதே உங்கள் மெகான வெட்டி நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்கள் இருக்குது சார். ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஜயந்தியா பேசுகிறது தான் இப்போயும் பேசுகிற போட்டு நிற்கிறேன் சார். ஓகேவா? சரி. ஸோ அருமையான எல்லாத்தையும் நான் கூட பேசுகிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊர்ல நடந்த நிஜ கதை. உண்மை சம்பவத்தை வந்து படமா எடுத்திருக்காரு. நான் வந்து விஜயகண்டன் சார் வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை ரொம்ப கஷ்டமான கதை எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி எப்படி ஜனங்கள் பார்க்குற அளவுக்கு பண்ணாலும் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அது படம் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது தண்ணி விழாலும் கோபமா வேற இருந்தது. நல்ல வேலை ரொம்ப பிரபலமா பண்ணிட்டாரு. அந்த பதட்டம் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க சார். இங்க நிறைய பேர் சொன்னாரு நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் கூட இருக்கேன். நான் ஆரம்பத்திலிருந்து கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால அந்த படத்துல ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வேற மாதிரி போயிருக்கும். இப்போ எல்லாருக்கும் சூப்பர் சொல்றேன். ஒரு மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் நான் வளர்ந்துக்க மாட்டாரு. அது ஹீரோவா இருந்தாலும் அந்த மாதிரி சக்சஸ். இந்த படத்துல நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அந்த சண்டா நடிச்ச கேரக்டர் அவங்களுக்கு வேற பண்ண 2 பேர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. முக்கியமா சுவாசிகா வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பாலகேந்திரா சார் ஃபிலிம்ல சோபா மேம் பாக்குற மாதிரி தெரிஞ்சது. நான் ஏற்கனவே சாங்க பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இப்ப மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாம் எனக்கு இப்ப கனெக்ட் பண்ணுது. எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயின், அதுல வெரைட்டி ஆஃப் பெயின்ஸ் வந்து அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேமுக்கு உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பத்தி சொல்லணும்னா எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. நாங்க வந்து எடிட்டிங் அசிஸ்டன்ட்ல நாங்க தோற லிங்க்ஸ் நாங்கெல்லாம் அப்பவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஆயிட்டாரு, எனக்கு சீனியர். ஸோ ஒரு நாள் நான் அவர்கிட்ட ஏவிஎம்ல சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சரின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரு ஸ்டாண்ட்லயும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினாரு, ஸ்கூட்டரை நிறுத்திட்டு எனக்கு கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே என்ன சொன்னாரு, வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சார்ஜ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க, பஸ்ஸோட மட்டும் இருக்கிறாங்க. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நேரில் வந்து பாரு, நான் பணம் உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து அந்த டைம்ல ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுங்களா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்கற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனா ஒருத்தர்
நம்ம பட்னியா அவர் விட்டுற மாட்டாரு, பஸ்ல விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு ஒரு தைரியம் வரும் பாத்தீங்களா. நம்ம கூட்டா கனவு வந்துருவாருன்னா நம்ம கூட தேவையில்லை, ஆனா ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட போன் நம்பர் நம்மகிட்ட இருக்குல்ல, அது ஒரு தைரியம் இருக்குல்ல. நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், என்னோட ஃபர்ஸ்ட் படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது. பண்ணிட்டு இந்த படத்தை விட்டுருவான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதுல மனசுல ஒரே குழப்பத்துல இருந்தப்போ ஒரு ரிசப்ஷன்ல என்னோட எல்லாத்தையும் நான் சசியை பார்த்தேன். நீ சூப்பரா கங்க்ராட்ஸ் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. நான் தனியா கூட்டு போயிட்டு படம் நடக்காது, என்ன சின்ன எனக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு போட்டோ இல்லை, எனக்கு என்ன பண்றது தெரியல. நான் அடுத்த படம் ஒரு செவத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னாரு, படத்தை வேணான்னு சொல்லி வெளியில வந்துட்டு அதுவே ஃபிளாப் சாதம் போற எல்லா சீனும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். 100% வரலன்னாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸ்க்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தவங்க மறுநாள் அந்த படத்தை பண்ணணும். நான் அப்படி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் சசிதா. இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இதை பாராட்டு என்னோட கதையை சொல்லிட்டு நான் கூட நினைச்சேன் சார் வந்து கதையவே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதனால இது வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்கு. இந்த சமூக நீதி பேசிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்றேன். ரஜினி சார், வெற்றிமாறன் சார், அந்த படங்கள் எல்லாம் கூட என்னன்னா நம்ம நிறைய ஜாதிகள் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள், ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலே கூட, ஆனா நம்ம வீட்டிலேயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளேயே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்கூட பார்க்கணும். நாங்கெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல இருந்து காலையில எனக்கு வச்ச புது சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா எங்க அக்காங்க எல்லாம் வந்து முதல் நாள் வச்ச சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க, மதியம் வந்து காலையில மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலையில முதல் நாள் நைட்டு மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனா ஒரே உணவு இருந்தாங்க. ஆனா அவங்க ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமா ஏற்றிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளவு சீக்கிரமா அடையுது, அது பெண்கள் எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து மருதாணி ரொம்ப பூ வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பாரு. சிரிச்ச உடனே அந்த ட்ரெயிலர்ல பார்த்தேன், அந்த ஷார்ட் வரும், என்னங்க திடீர்னு என்ன பார்க்கறதுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னா, இல்ல என்னெல்லாம் யாராவது கேட்டா ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டா ஆமான ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். ஆனா நீங்க அதுக்கு எவ்வளவு பேசுறீங்க தெரியும் பாருங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் கூட்டி வாரி பட்டுச்சு.